Hello, my dear 12th students. Now we are going to see Unit 1 Supplementary Reader God Sees the Truth but Waits, written by Leo Tolstoy. So, Leo Tolstoy is a famous Russian writer, and in this story, he just speaks about faith, forgiveness, freedom, and acceptance of a young merchant named Akensonov, who was sent to prison for a crime he did not commit. So the main person of this, the character of this lesson is Akensonov. So God sees the truth but waits means every time honesty is the best policy we know. So that is what, when we believe, when we trust in God, He definitely shows us a very bright path. So He sees what is the truth. Maybe you may hide the truth, but your conscience knows what is the truth. So you have to accept it, or you will be facing the result of that. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா பழமொழியில், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஸோ கடவுள் வெயிட் பண்ணுவார், பட் அவர் உண்மையானவங்களை தான் ஏற்றுக்கொள்வார். உண்மை மட்டும்தான் எப்பொழுதுமே ஜெயிக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் திஸ் சப்ளிமெண்ட்ரி ரீடர். ஸோ இந்த ஸ்டோரியில் இதுதான் மெயின். ஸோ லெட் அஸ் see the first part. இதில் பார்த்தீங்கன்னா, in the town of Vladimir lived a young merchant named Ivan Mitrich Akensonov. ஸோ விளாட்மிர்ன்ற டவுனில் ஒரு யங்னா யார், இளமையான வியாபாரி. அவருடைய பேர் என்ன, ஐவன் மெட்ரிச் அகென்சோனோவ். ஸோ ஹி ஹேட் 2 shops and a house of his own. அவருக்கு என்னது, 2 கடைகளும் மற்றும் அவருடைய வீடும் இருந்தது. ஓன் ஹவுஸ்னால் தன் சொந்தமான ஒரு வீடும் இருந்தது. ஓகேங்களா. Next, let us see. Akensonov was a handsome, fair-haired, curly-headed fellow, full of fun and very fond of singing. இவர் என்னது, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக அழகாக நல்ல ஒரு தோற்றத்தோடு இருந்தாராம். அவருக்கு கேர்லி ஹேர் இருந்ததான். அண்டு ஹீ இஸ் அ பர்சன் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஃபன். எப்பொழுதுமே ஒரு ஜாலியாக, அண்ட் அவருக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. ஹீ இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங், மீன்ஸ் ஹீ லவ்ஸ் டு சிங். வென் குவைட் a young man, he had been given to drink. இவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் இளமையாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் இந்த தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மது பழக்கம் அவருக்கு இருந்தது. அண்ட் வாஸ் ரைட்டர்ஸ் வென் ஹீ ஹேட் டூ மச். ஸோ கொஞ்சம் விக்ரஸாக இருப்பார், அவர் கொஞ்சம் அதிகமாக தண்ணி அடிச்சிட்டாருன்னா. பட் ஆஃப்டர் ஹீ மேரிட் ஹீ கேவ் அப் ட்ரிங்கிங் எக்ஸப்ட் நவ் அண்ட் தென். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர் அந்த மது பழக்கத்துக்கெல்லாம் விட்டுடுறாரு. அந்த பழக்கம்லாம் அவருக்கு இல்லை. எப்பயாவது நவ் அண்ட் தென், எப்பயாவது ஒரு தடவை அதை கொஞ்சம் அவரால் அதை மறக்க முடியாமல் அந்த பழக்கத்துக்கு கொஞ்சம் அப்பப்போ குடிச்சுக்குவாராம். ஸோ ஒன் சம்மர், ஒரு வெயில் காலத்தில் இல்லைங்களா, நம்ம என்ன சொல்லுவோம், சம்மர் சீசன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த சம்மர் சீசன் Akensonov வாஸ் கோயிங் டு த நிஸி ஃபேர். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபேருக்கு கிளம்புறாரு. அப்போல்லாம் என்னென்னா, ஒரு மார்க்கெட்டு போவாங்க, அண்டு தே செல் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த மார்க்கெட்டில் நிறையா பொருள் இருக்கும். இவங்க கொண்டு போன பொருளை விற்றுட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வருவாங்க. அப்போ பார்ட்டர் சிஸ்டம் தானே இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் வாட் தே வர் டூயிங். So one summer, Akensonov was going to the Nizi fair, and as he bade goodbye to his family, his wife said to him, Ivan Mitrich, do not start today. I have had a bad dreams about you. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அகென்சோனோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ப்ளீஸ் டு நாட் கோ டுடே, இன்றைக்கி நீங்கள் கிளம்பாதீங்க, எனக்கு ஏதோ கெட்ட கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேட்னா, பிட் இஸ் அ ப்ரெசன்ட் ஃபார்ம், பிஐடி, பிஏடிஇ இஸ் அ பாஸ் ஃபார்ம். ஓகே, பேட்னா டாட்டா சொல்லிட்டு கிளம்புறது. ஓகே, நான் நிஸி ஃபேர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப நபர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் இன்றைக்கி போகாதீங்க, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்னா. Akensonov laughed and said,
You are afraid that when I get to the fair, I shall go on a spree. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவருக்கு சிரிப்பு வருது. இவன் வந்து நம்ம போவேனான்னு சொல்கிறதுக்காக இந்த வேலைலாம் பண்ணுறாங்க. நான் வந்து ஏதாவது வந்து தண்ணி பழக்கத்துக்கு இதாகிட்டு indulging in go on a spree means indulging in something actively in an unrestrained way. ஸோ இவர் வந்து என்னது ரொம்ப இளமை துடிப்போட எக்ஸைட்மெண்ட்டோட ஏதாவது தப்பான இதில் போய் மாட்டிக்குவாரோ அப்படின்னு இவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிரிக்கிறார் அகின்சனோ. His wife replied, I do not know what I am afraid of. All I know is that I had a bad dream. I dreamt you returned from the town, and when you took off your cap, I saw that your hair was quite grey. ஸோ அவங்க ஒய்ஃப் என்ன ரிப்ளை பண்ண, எனக்கு தெரியல நான் ஏன் பயப்படுறேன்னு, பட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வந்தது. அந்த கனவில் வந்து நீங்கள் டவுனுக்கு போயிட்டு வர்றப்ப நீங்கள் தொப்பியை கழட்டினோடனே உங்கள் தலைமுடி எல்லாம் வந்து வெள்ளையாக தெரியுது அப்படின்னு சொல்கிறேன். அவள் சோகமாக சொல்கிறான். பட் அகின்சனோ அகெயின் laughed. That's a lucky sign, said he. அது இட்ஸ் a lucky sign. See, if I don't sell out all my goods and bring you some presents from the air. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, அது ஒரு லக்கி சைன் தான், டோன்ட் வரி. நான் வந்து போயிட்டு நான் இது எல்லாத்தையும் விற்றுட்டு உனக்கு நல்ல ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அந்த ஃபேர்லேருந்து, அந்த அந்த எக்ஸிபிஷன், அந்த சந்தையிலிருந்து அப்படின்னு சொல்லி he is telling, Akinsono is telling to his wife. So he said goodbye to his family and drove away. drove DRIVE வரும், அதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் DROVE. ஓகேங்களா? ஸோ ஹீ செட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஹீ ட்ரோவ் அவே. அவர் அந்த அவரோட வண்டியில் கிளம்பி போகிறார். When he had travelled halfway, he met a merchant whom he knew and they put up at the same inn for the night. ஸோ அவர் வந்து பாதி தூரம் போயிட்டார் அந்த வண்டியிலேயே. அப்போ he is meeting another merchant. அவரை வந்து மெர்ச்சன்ட்னா என்ன, வியாபாரி. ஸோ he is meeting met பாருங்கள், பாஸ் ஃபார்ம் ஆஃப் மீட் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் MEET. ஸோ அதோட பாஸ் ஃபார்ம் வந்து MET met. ஸோ he met a merchant whom he knew அவருக்கு தெரியும் முன்னாடியே. அண்ட் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த நைட்டில் வந்து ஒரே தங்கும் விடுதி, INN அப்படின்னா தங்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போய் அவங்க ரெண்டு பேரும் they had some tea together and they went to bed in adjoining rooms. ரெண்டு பேரும் டீ ஒன்றா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, பக்கத்து ரூமில், ஜஸ்ட்டு பக்கத்து ரூமில் ரெண்டு பேரும் தங்குறாங்க நைட்டு. It was not Akinsono's habit to sleep late. ஆக்சுவலாக அகின்சனோ வந்து என்ன பண்ணார், ஏர்லி பேர்ட்னா என்னது, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுறது. அவருக்கு வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறது பிடிக்காது, அவர் ஹேபிட்டே கிடையாது அது. அண்ட் விஷிங் டு ட்ராவல் while it was still cool. அதாவது ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா எப்போதுமே கிளைமேட் வந்து கூலாக இருக்கும். ஸோ அந்த கூல் கிளைமேட்லேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பணும் அப்படிங்கிறது அவரோட ஹேபிட்னா என்னது, ரெகுலராக ஒரு விஷயத்தை செய்கிறது. காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோன்னா 8 மணிக்கு சாப்பிட்றோம், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு எந்திரிக்கும். தட் இஸ் ரெகுலர் ஹேபிட். அதுக்கு மேலே அது எந்திரிக்க நமக்கு பழக்கம் இருக்காது. இல்லை அதுக்கு மேலே நம்மளால் 8 மணினா பசிச்சிரும், ஐயோ சாப்பிடணுமே அப்படின்னு தோணும், அந்த மாதிரி ஹேபிட். He aroused his driver before dawn and told him to put in the horses. Before dawn means sunrise. So before sunrise, he told his driver to put in the horses. ஸோ அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, குதிரை வண்டியில் வந்திருக்காரு. ஸோ குதிரையெல்லாம் வண்டியில் பூட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் டிரைவருக்கு he is giving order to his driver. தென் வந்து என்ன பண்ணுறாங்க, தென் he made his way across to the landlord of the inn who lived in a cottage at the back. ஸோ அவங்க தங்கும் விடுதிக்கு பின்னாடி அதோடைய ஓனர் வந்து ஒரு சின்ன குடிசையில் பின்னாடி இருக்காராம். ஸோ அவர்கிட்ட இவர் போகிறாரு. எதுக்கு போகிறாரு, he paid his bill and continued his journey. அவர் அந்த தங்கினதுக்கான தொகையை, அந்த அமௌண்ட்டை, பில்லை வந்து பே பண்ணிவிட்டு அவருடைய ஜேர்னி மீன்ஸ் வாட்டு, ட்ராவல் பண்ணுறது. ஜேர்னி மீன்ஸ் டு ட்ராவல். ஓகே, அவர் வந்து தொடர்ந்து பயணம். ஜேர்னி மீன்ஸ் எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு வந்து பயணம். ஸோ ஹீ இஸ் ட்ராவலிங். ஹீ கண்டினியூட் ஹிஸ் ட்ராவல். வென் ஹீ ஹேட் கான் அபவுட் 25 miles, அரவுண்ட் 25 miles அவர் போயிருப்பார். ஹீ ஸ்டாப்ட் ஃபார் த ஹார்சஸ் டு பி ஃபெட். அவர் தன்னுடைய குதிரையெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாரு. அகின்சனோ ரெஸ்டட் எ வைல் இன் த பேசேஜ் ஆஃப் த இன். அங்கேயும் ஏதோ ஒரு தங்கும் விடுதி இருந்திருக்கு. அந்த பேசேஜில் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. தென் ஹீ ஸ்டெப்ட் அவுட் இன் டு த பார்ச். பார்ச் மீன்ஸ் வெராண்டா, போர்ட்டிகோ அப்படிம்பாங்க.
and ordering a samovar. Samovar is a Russian metal urn for making tea. Samovarna என்னது ரஷ்யன் மெட்டலு, டீ பண்ணுறதுக்கான ரஷ்யன் மெட்டல். ஸோ ordering a samovar to be heated, got out his guitar and began to play. So he ordered some tea for him which is prepared in a Russian urn, metal urn. ரஷ்யனுடைய மெட்டல் urnல அவர் வந்து டீ ஆர்டர் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, he is taking his guitar and he begins to play because he loves to sing. So he knows guitar, so he is playing guitar and singing. Suddenly a troika drove up. Troika means a cart pulled by a team of 3 horses. Try அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, that is troika. So that horse vehicle stopped, drove up with the tinkling bells and an official alighted followed by 2 soldiers. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 ஹார்ஸ் புட்டுன ஒரு வண்டி வந்து அந்த ஹார்ஸ் வரும்போது என்ன ஆகும், அதோட டிங்க்லிங் பெல்ஸ், அந்த பெல்லோட அந்த வண்டி வந்து நிற்கிதான். அந்த வண்டி என்ன ஆயிடுது, அதிலிருந்து ஒரு அஃபிஷியல், ஒரு authority means a government official comes out of that vehicle followed by 2 soldiers. அவரை பின்தொடர்ந்து யார் வராங்க, 2 soldiers வராங்க. ஓகேங்களா. He came to Atkinson now and began to question him, asking him who he was and whence he came. ஸோ அக்கின்சனோ அந்த அஃபிஷியல், அந்த அத்தாரிட்டி வந்து he is asking a question to Atkinson. What he is asking, when he came, who is he, இதெல்லாம் வந்து அவர் கேள்வி கேட்குறார். Atkinson answered him fully and said, won't you have some tea with me? ஸோ அக்கின்சனோ வந்து அவர் எந்த தப்பும் பண்ணாதனால அவருக்கு வந்து டீட்டெயிலாக அவர் யார், அவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு he is inviting that authority to have some tea with him. But the official went on cross-questioning him and asking him, where did you spend last night? Were you alone or with a fellow merchant? Did you see the other merchant this morning? Why did you leave the inn before dawn? ஸோ அவர் அந்த டீ கொடுக்குறதெல்லாம் வந்து he did not accept it. அவருடைய கேள்வி கணைகளை வந்து தொடுத்துக்கிட்டே இருக்காரு. எங்கே நீங்கள் லாஸ்ட் நைட் இருந்தீங்க, நீங்கள் தனியாக இருந்தீங்களா, உங்கள் கூட யாராவது வந்து வியாபாரி உங்களோட தங்கினாங்களா, நீங்கள் அந்த வியாபாரியை காலையில் பார்த்தீங்களா, ஏன் காலங்கத்தில் சீக்கிரமாக நீங்கள் கிளம்பி வந்தீங்க, இப்படியெல்லாம் வந்து கண்டினியூஸாக கேள்வி கணைகளை தொடுக்கிறாரு. Atkinson wondered why he was asked all these questions, but he described all that had happened and then added, why do you cross-question me as if I were a thief or robber? I am traveling on business of my own and there is no need to question me. அக்கின்சனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன் இந்த அஃபிஷியல் வந்து, இந்த அத்தாரிட்டி வந்து நம்ம இவ்வளோ கேள்வி கேட்குறாரு. அவன் எல்லாத்தையும் வந்து விலாவாரியாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னென்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் கடைசியாக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேட்குறாரு, ஏன் இவ்வளோ க்ராஸ் கொஷின் கேட்குறீங்க, நான் என்ன ஏதாவது திருடனா, இல்லை ஏதாவது திருடிட்டு வந்துட்டேனா, நான் என்னுடைய பிஸ்னஸ் விஷயமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி அக்கின்சனோ சொல்கிறார். Then the official calling the soldiers said, அந்த சோல்ஜர்ஸை கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, I am the police officer of this district and I question you because the merchant with whom you spent last night has been found with his throat cut. We must search your things. ஸோ அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, இந்த மாவட்டத்துடைய போலீஸ் அதிகாரி, நான் கண்டிப்பாக உங்களை கேள்வி கேட்கணும். ஏன்னா உங்கள் கூட வந்து அந்த வியாபாரி வந்து நேற்று இரவு வந்து அவர் கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க. ஸோ நான் உன்னுடைய பொருளெல்லாம் நான் வந்து சர்ச் பண்ணி ஆகணும், என்ன எக்ஸாமின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. They entered the house, the soldiers and the police officer unstrapped. I'm stopping here, my dear students. We will see in the next part. Okay.